மதிப்புக்குரிய பெரியவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் சிங்கங்களே, பெருந்தகைகளே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் தனசன் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப ஒரு நெருங்கிய அண்ணன் அவர். அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க, சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க. மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் ஒரு நாள் இவற்றை தனிப்பட்ட முறையில் சொன்னேன், அண்ணன் இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை வச்சு தான் அந்த பதவிக்கே பெருமையா இருக்கேன் அப்படின்னு. காரணம் என்ன, மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர். ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க, இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவர். அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க. இந்த படத்துல இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது. அவ்வளோ விஷயங்கள். மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி, ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி, அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் அவற்றுள்ள ஒரு சிறப்பு. நான் கேள்விப்பட்டேன், பெரியவங்ககிட்ட எல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க, ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ கிராமங்களெல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான். அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமமாக மாரியத்தா காளியத்தாக்கு சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை. அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறைய மரங்கள் வளர்க்குறேன், யாரும் தெரியாது. ரொம்ப இடத்துல நான் மரம் நட்டுருக்கேன். ஆனால் இன்னைக்கு அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ஒரு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார் எனக்கு, ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு, வடிவேலு, மனிதனுடைய உடம்புல என்னோட நிறைய சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்க சொன்னாங்க. அதை விட மா சுப்பிரமணியனை பெரிய பாடமே நடத்திட்டார். அவர் மேடை பேச்சு பேசுறாரு, ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும். நம்ம தமிழ்நாடு பூரா பரப்பினா போதும். அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட, உடம்புல இருக்க நுரையீரல் இருக்கு பார்த்தீங்களா, அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டோம். சுவாச காற்றை நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய நுரையீரல். அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா. இந்த மரத்தை வெட்டுறது ஒண்ணு, தன்னுடைய நுரையீரலை தன் கையால வெட்டுறது ஒண்ணு அப்படின்னு நான் படிப்பறிவு இல்லை. எனக்கு அனுபவப்பிடிப்பு தான் நிறையா இருக்கு. நிறைய கிளவியை கதை கட்டேன், தாத்தா பாட்டிலாம் உட்காந்து கதை கட்டுது, அது நிறைய வாங்கிக்கிடுவேன். ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்களாம் சொல்லுவாங்க. இப்படி பூரா சொல் புத்தி, எனக்கு சுய புத்தி கிடையாது. பெரியவங்ககிட்ட நிறைய பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். இப்போ கூட வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளவு கெட்ட காற்று, காரில் தொழிற்சாலையாக இருக்கட்டும், நாரியாக இருக்கட்டும், எல்லா காற்று ஆற்றுல வந்து எல்லாம் இந்த கெட்ட காற்று வருது. அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது. இது யார் உணர்ந்தா? இப்போ இவர் அண்ணன் மாதிரி இருந்து நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க எல்லாரும். இவங்க மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 2 பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாடி அங்கிருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கோம்.
மரத்தை இங்கே நட விடுறாங்க இவங்க. அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கிட்டாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். என்ன செய்யுங்க என்ன செய்யுது மரம் பக்கத்தை வந்து நமக்கு நீட்டிக்கிட்டா அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுதுன்னு நம்ம நினைக்கவே மாட்டேங்கிறான். மரத்தை வெட்டி அதை ஒன்றே வெட்டு வாங்குறான். 2 நிமிஷம் 2 நாளைக்கு சண்டை போடுறாங்க, 3 நாள் இவங்க வெட்டிக்கிறாங்க, மரம் அப்படியே இருக்கு. குலகேசாயி எப்படியா இருக்கும், இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயிலில் இருக்கான். ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான். அந்த மரத்தை வச்சு பூரா ஒரு 7.5 8 ஒரே கேஸு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், மரத்தை வெட்டியாச்சு. அந்த மரத்தை வெட்டினதுக்கு முன்னால் இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான். நீட்டிக்கு இந்த மரத்தை வெட்டிட்டான், பாத்ரூம் போடுறான். உன் வேறு உள்ள வருது அப்படித்தான். அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடியோ எடுக்க வச்சுருவான் போட்டுருக்கேன். அவனை படாத பாடுபடுத்தான். இந்த மாதிரிலாம் மண்டக்காரங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்க படுத்துகிற பாடம்லாம் இங்கே பார்க்கறது. ரூல்ஸ் பேசுவான். சட்டமே அவனுக்கு தெரியாது, சட்டமும் தெரியாது, விட்டமும் தெரியாது. ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தேன். மரம் என்ன வயிற்றுக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு. மரம்னா இந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் பாருங்க. மரத்தை அவனை கேவலமாக பேசுவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க, அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்துல வந்து மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரமானு பேசாம இருக்கான். பேசாம இருந்து என்ன செய்யலாம், அங்கிருந்து மாடியில இருந்து இவனை பார்ப்பான். இந்த மாதிரி விழுகிற பணத்தை பூரா இவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்க. நாங்க உட்கால 2 ஆட்டையை போட்டாலும் இவன் தெரிஞ்சு போவோம். எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு, உனக்கு கொஞ்சம் தரு. அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு போத்தான் மிச்சம். நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது. அதை பொறுக்கும் போது நம்ம வாட்ச்மேனே கேட்பாரு, ஐயா எடுத்துக்கலாமா, 2 மரம் 2 பழத்தை எடுத்துக்கலாமான்னு. 2 எடுத்துக்க, அந்த 10 தள்ளி விடுங்க. அப்போ கூட அந்த அதை கொஞ்சம் நிதான மாட்டாங்க. அடுத்த வீட்டில் நீட்டிக்கிட்டா கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சான். இப்படி மரத்தை தப்பாக இற விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடம்லாம் நிறையா நடக்குது. அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வணங்கணும். அண்ணன் சொன்னாங்க பாருங்க, சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பேரழிவுன்னா பேரிடலாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதவங்க தான். ஒரு மரம் சாய்ஞ்சதுக்கு வந்து நீங்கள் வந்து 5000 மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இன்னைக்கு நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊர்லேருந்து நிறைய நான் இந்த சத்தம் இல்லாமல் நான் நடந்து கொள்ளேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆகையினால எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி, நான் தமிழக முதலமைச்சர் சார்பாகவும் அண்ணன் சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன். இது ஊருக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ஆளுகளை நியமிச்சு மரங்களை நட வச்சு இதை நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே இதை செய்யணும். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு, அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது. ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது. எங்கே அரசியல் ஆக்கிறது? எவன் எங்கே இருக்கானே தெரியல. இதே அரசியல் போய் பண்ணலாம்ல, இல்லை முடியலை, கட்டுறான். அந்த ஒருத்தர் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான், டைரக்டருக்கு அதுக்கு என்ன, அவன் ஊர்றாரு. அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடை எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் கலெக்ஷன் உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்டி நிற்கணும். இவன் போகிறான்னா, ஏய் நான் போகாம என் ஊரில் நான் போகாம எவன்டா போகிறது போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குடிக்கையில் கிடக்கிறான்னு அவனுக்கு அது தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்றான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? ஏன் உதயநிதி யாராரு? போகணும்ல, போய் மக்களோட நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்றேன், உங்க கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து ஏதாவது வேலை செய்யணும். இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அழுது தண்ணியில் அந்த கீரா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்லை இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது அரசியல்லாம் பேச நான் விரும்புகிறேன். இது அரசியல் கிடையாது. நான் சொல்கிறேன்,
எல்லாருக்குமே பங்கு இருக்கு. ஒரு அணில் கொண்டு போய் ஒரு மரத்துல இந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும். ஒரு அணிலா இருந்தாலும் எலியா இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா. எதுக்கு அவன் அங்கே அவனுக்கு என்ன வேலை அங்கே அவன் அங்கே போறான்னா அவன் யார் எங்க இருந்து அமெரிக்கால வந்திருக்கான் மாறி சொல்லுறாங்க. தப்பு தப்பா பேசுறாங்க. நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்க. அவரே என்ன தெரியும். அவர் அழகா கேட்டுட்டாரு. ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு. அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேணாம் நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்துருக்கோம், டூரிஸ்ட் வந்துருக்கான், பார்த்துக்கிட்டா இருக்கோம்லங்க போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு எல்லாம். ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க. எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தருப்பேன் நானெல்லாம் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல. அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன். உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால மாசு அப்படின்னு வச்சுக்காருங்களா, மாசுபடியாம பார்த்துக்கிறக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. இது மாசற்ற மனிதன், நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள். என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா உண்மையிலேயே அந்த பேர் ராஜ்கியெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க. அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்துல நான் பார்த்துட்டேன் இருங்க அவரை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திச்சு சந்தோஷம். நானும் இப்போ அங்கே இருக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்க நட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம். இது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்காங்க. இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை. அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம். ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தனியாக வரும். என் கூட ஒருத்தர் இருக்காரு, ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தங்கச்சி இறந்து வச்சோம். அவர் இறந்தோன்னா ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி என் ஆஃபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டினாங்க. அந்த மரம் அந்த தெருவையே மறிச்சு போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது. அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஸாக போச்சு. ஒருத்தர் வந்தார் மாநகராட்சியிலேருந்து, அண்ணன் இதை வெட்டலாமான்னாரு. என்னையை வெட்டு, இதையே வெட்டுறேன், அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு மேலே. ஐயோ இருக்கட்டும் என்ன வரேன். நல்லா இருக்கு அந்த மரம். அதில் கொய்யா மரமும் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. ரோட்டில் விழுந்து போகிறவங்கலாம் பிறக்கி இருக்கு சாப்பிட்டு போவாங்க. இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது, நிழல் தருது, நம்மளுக்கு ஆக்சிஜன் இருக்குது. அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பணுங்க. இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. இது என்னைய கூட தலைவராக போடுங்க, நான் போய் வேலை செய்யணும். மோர் பேசிக்கிட்டு சொன்னாங்க. அதனால உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம். நீங்கள் மேலே யாருக்கு ஷால்வை போடாதீங்க, ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க. ஒன்றா ஒரு ஷால்வை வாங்கிட்டு வந்து பொத்துறீங்க, இல்லை பொத்தாதீங்க, மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டு போட்டு அதை செய்யுங்க. மரம் தான் நல்லது. மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று, தன்னுடைய மாதாவும் ஒன்று. மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது, பூமி தாய்க்கு நல்லது, இந்த பூமி பந்துக்கு நல்லது. எல்லாரும் நல்லா இருக்கும். எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குடிப்பினை வந்து, அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் 1.5 லட்சம் 2 லட்சம் 8 லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு செலவு போகும். ஆனால் அந்த மரம் காசையே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது. அதை மதிக்கிறோமா நம்ம? தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க. வாழ்த்துக்கள். நன்றி. செல்போன் என்ன வரும் சார்.